பாருங்க எல்லாரும். சான்றோர் மொழி, வெற்றி வேர்க்கை இருக்கா? இப்ப இந்த பாடல்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? உதவியால் பெரும் நன்மை, உதவியால் பெரும் நன்மை. இன்னொரு தடவை மேம் எடுத்துட்டாங்க, மீண்டும் ஒருமுறை நம்ம பார்த்துட்டு இந்த லெசன் 7ஓட எல்லா பயிற்சிகளும் பின்னாடி என்ன எப்படி முடிச்சிருக்கோம் அப்படிங்கறத பார்த்தலாம் இந்த வாரம். சரியா? உங்களுக்கு எல்லாம் ஆக்டிவிட்டில இருந்து क्वेश्चन கிளாஸ் வர்க் எல்லாமே அனுப்பிச்சாச்சு இல்லையா? எல்லாத்தையும் நீட்டா அழகா உங்களோட புக்ஸ் நோட் எல்லாத்தையும் நீட்டா அழகா காப்பி பண்ணிடுங்க. சரியா? எல்லாம் அனுப்பியிருக்கோம். தேர்வுக்கு क्वेश्चन பேப்பர் அனுப்பிச்சிருப்பாங்க. அதையும் அழகா பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு படிச்சுட்டு கூட பார்க்காம எழுதுங்க. சரியா? பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு. ஓகே, பாடலுக்கு போலாம் பாருங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த பாடல். தெள்ளிய ஆழியும் சிறு ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமின் சினையிடும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதே புரவி ஆழ்பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. ஆழமரம் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறத ஒரு அழகான பாடல்ல கொடுத்திருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க இந்த பாடல்? எழுதியிருக்காங்க பாருங்க, அதிவீர ராம பாண்டியர். அதிவீர ராமர் பாண்டியர் தமிழம்மா. குட், மியூட் பண்ணிடுங்க. சிறுமி. அடுத்து இந்த பாடலோட பொருள் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? வாங்க, இவ்வளவு அழகா பாருங்க. அரசரோட குதிரைப்படையெல்லாம் இங்க நிக்குது. அரசர் இங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. இங்க யானை படைகளுக்கு உண்டான யானைகள் நிக்குது பாருங்க. இதோட பொருள் பார்க்கலாம். பழமையான அதாவது ஆழமரம்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகால பாத்தீங்கன்னா 1200 ஏக்கர்ல ஒரு பெரிய ஆலமரம், 500 வருடங்களுக்கு மேல ஆலமரம் இருக்காங்க. எல்லாரும் மியூட் பண்ணுங்க, சொல்றதை கவனிச்சுக்கோங்க. என்ன வேணும்? விபின்க்கு என்ன வேணும்? இல்லம்மா, இந்த ஃபுல் ஸ்கிரீன் எனக்கு தெரியலம்மா, யானைகள் மட்டும் தான் தெரியுதுமா. ஓகேமா, நான் இங்க பாடலை விட்டுட்டு பொருளுக்கு வந்துட்டேன் நானு. சரியா? பொருள் பாருங்க. ஃபுல் ஸ்கிரீன் தெரியல. இங்க பாருங்க, இதுதான் தெரியும். இப்போ பொருள் அறிவோம் இதுதான் இருக்கும். சரியா? இத பாருங்க. பழமை, யாரும் நடுவுல பேச வேண்டாம், நடத்தி முடிச்சுட்டு அப்புறமா கேளுங்க எது கேட்கறதுனாலும். பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது. ஆலமரம் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? அதோட விழுதுகள்லாம் மேல இருந்து கீழே கொட்டிட்டு அந்த மரத்தை எல்லாம் அழகா அகலமா அப்படியே போக 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 பெரிய மரமாக்கிட்டே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஆலமரம் பார்த்துருக்கீங்கல்ல எல்லாரும். அதோட பழம் எப்படி இருக்கும்? ரொம்ப குட்டி. அப்படியே மியூட் பண்ணுங்க, வாழைக்காத்தி மியூட் பண்ணுங்க, மைக்கெல்லாம் மியூட் பண்ணுங்க, அப்பதான் நடத்த முடியும். ரொம்ப குட்டி பழமா இருக்கும் இல்லையா ஆலமரம்? அதுல இருந்து ஒரு குட்டி விதை தெளிந்த நீரில் உள்ள குளத்தில் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். இப்படி நீர்ல குளத்துல வாழ்ற மீன் குட்டி குட்டியா மீன் இருக்கு இல்லையா? அதோட முட்டை ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அந்த முட்டையை விட சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் ஒரு குட்டி விதையிலிருந்து முளைக்கிற பெரிய விருட்சம். அவ்வளவு பெருசா இருக்கும். போட்டோ தான் தெரியும், புக்கு தான் இப்ப தெரியும் உங்களுக்கு. புக்ல இருந்து தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால மேம் வருவாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம். நான் இப்போ நடத்திட்டு இருக்கேன் இல்லையா? அந்த புக்ல இருந்து படிச்சுட்டு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அதை கவனிங்க, புக் பிக்சரை பாருங்க. சரியா? பேசிட்டே இருக்க கூடாது நடுவுல. ஓகே? ஆலமரத்தில் வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த பெரிய நிழல் தரக்கூடிய அந்த மரத்துல, அதாவது எத்தனோண்டு விதையாமா, அவ்வளோ பெரிய ஆலமரம் குட்டிய கடுகு மாதிரி குட்டி விதை தான் இருக்கும். அந்த விதையில இருந்து முளைச்ச பெரிய ஆலமரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பயன்படுது பாருங்க. யானைப்படை, அந்த மரத்தோட நிழல்ல என்னெல்லாம் தங்குமா? யானைப்படை தங்கும், குதிரைப்படை தங்கும், தேர்ப்படை தங்கும், காலாட்படை தங்கும் இல்லையா? ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். அவ்வளோ பெருசா வளர்ந்து நிற்கும். அது போல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். ஒரு சின்ன உதவியாதான் இருக்கும் இல்லையா?
கீழே விழ போறவங்கள நம்ம தடுத்து நிறுத்த போறோம், அல்லது கீழே விழுந்தவங்கள ஜஸ்ட் நம்ம தூக்கி விட்டு அவங்களுக்கு அடிபட்டிருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் சரியாயிரும் போங்க ஆறுதல் வார்த்தைகள் சொன்னோம்னாவே அது அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் அந்த சமயத்துல இல்லையா. ஒரு சின்ன கிளாஸ் ஒர்க் எழுதிட்டு இருக்கும்போது உன் ஃப்ரெண்டோட பென்சில் தொலைஞ்சு போச்சு, ஆனா நீ என்ன பண்ற 2 பென்சில் இருந்து உன் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சின்ன உதவி தான். ஆனாலும் அன்னைக்கு அவன் கிளாஸ் ஒர்க் எழுதுறதுக்கு உன்னோட பென்சில் தான் உதவியா இருந்துச்சு இல்லையா, அதை நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் இல்லையா. அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்னாலும் பெரிய பயனை தரக்கூடியதாக இருக்கும் மற்றவர்களுக்கு. அதனால எப்பவுமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பாடல் வந்து நம்ம கத்துக்கிட்டோம். ஆமாவா குட்டீஸ்? ஓகேவா? உனக்கு நண்பன் உன் இடத்துல எப்படி உனக்கு உன் ஃப்ரெண்ட் உதவி செஞ்சிருப்பான், உன் ஃப்ரெண்டுக்கு நீ உதவி செஞ்சிருப்ப. உதவி செய்யும் போது நன்றி சொல்லணும், தயங்காம உதவி செய்யறதுக்கு தயங்காம உதவி செய்யணும். நம்ம உதவி செய்யறோமே அப்படின்லாம் மனசுக்குள்ள நினைச்சு ஏன் இதை செய்யணும் செய்யக்கூடாது அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது. நம்மளோட வாழ்வின் நோக்கமே பிறருக்கு உதவி செய்து நாமும் நலமாக வாழணும், மற்றவர்களையும் நலமா வாழ வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? அம்மா அப்பா கேட்டாங்கன்னா கூட சின்ன சின்ன வேலைகள்லாம் சொன்னாங்கன்னா உடனே செய்யணும். அம்மா அப்பா உனக்கு தேவையானதெல்லாம் உடனே வாங்கி தராங்கல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எது கேட்ட பொம்மை கேட்டாலும் சரி. தமிழம்மா உங்க வாய்ஸ் ஸ்லோவா கேக்குதுங்க தமிழம்மா. ஓகேமா, அமைதியா கவனிங்க, அப்பதான் சத்தமா கேக்கும். சரியா? உங்க வாய்ஸ் நல்ல பலமா கேக்குது எனக்கு. சரியா? அப்ப என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேக்குது. ஓகே ஓகேங்க தமிழம்மா. ஓகே, தெல்லியை சொல்லின் பொருள் பாருங்க. இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது இல்ல, இந்த சிந்திப்போம் எழுதுவோம். சரியான சொல்லி தெரிவு செய்திருக்கு. தெல்லிய அப்படின்னா என்ன? ஆன்சர் என்ன? மெல்லிய, முதிர்ந்த, இலகிய, அழகிய. சொல்லுங்க பதில். ஆல்ரெடி எழுதி புரியல. இல்ல. இப்ப கவனிங்க. தெளிந்த நீரில் உள்ள தெளியனா தெளிந்த. வெரி குட். யார் சொன்னது? சூப்பர். தெளிந்த அழகிய. தெல்லிய அப்படின்னா மெல்லிய. எழுதிக்கோங்க மெல்லிய. தமிழம்மா எனக்கு தேநீர் சொல்லின் பொருள்னு கொடுத்திருக்காங்க. என்னம்மா? தேநீர் சொல்லின் பொருள்னு கொடுத்திருக்காங்க தமிழம்மா. தமிழம்மா தேநீர் சொல்லின் பொருள்னு கொடுத்திருக்காங்க. தேநீர்னு கொடுத்திருக்காங்களா? தமிழம்மா. ஆமாம் தமிழம்மா. இல்லைங்க தமிழம்மா. மெல்லிய, இலகிய, அழகிய, இது 4 ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. தெளிந்த நீர் அப்படின்னு தமிழம்மா பேஜ் நம்பர் 46ல வேற கொடுத்திருக்காங்க தமிழம்மா. இல்லப்பா 46 கொஸ்டின் வந்து தெளிநீர் சொல்லின் பொருள்னு கொடுத்திருக்காங்க தமிழம்மா. சொல்லின் பொருள்னு கொடுத்திருக்காங்க. ஓகேமா. பழமையான ஆழமரத்தின் விழை, இதை தெல்லிய ஆளின் சிறுபழத்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னா பழமையான ஆலமரம், ஆலமரத்தோட சின்ன விதை அப்படின்னு இருக்கு. சரி, நம்ம இதுக்கான ஆன்சர் நம்ம எழுதிக்கலாம். எழுதும் போது எழுதி போட்டுக்கலாம். சரியா? ஆள் இச்சொல்லி. இந்த ஆன்சர் நான் முடிச்சிட்டேன். ஆள் இச்சொல்லின் பொருள் ஆள். எல்லாரும் ஆலமரம் தமிழம்மா. ஓகேமா. ஆள் சொல்லின் பொருள் ஆலமரம் தமிழம்மா. சரிம்மா, மியூட் பண்ணு. வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆலமரம் தமிழம்மா. ஓகே தமிழம்மா. தேர்ட் क्वेश्चनக்கு. ஓகே. கயம் இச்சொல்லின் பொருள். கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை. கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை தமிழம்மா. சூப்பர், குட். நீர்நிலை. கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை. நெக்ஸ்ட் வாங்க. நீர்நிலை. புரவி அப்படின்னா என்னம்மா? யானையா, குதிரையா? தமிழம்மா புரவியோட பொருள் பொருள் குதிரை தமிழம்மா. பொருள் குதிரை தமிழம்மா. ஓகே. பெரும் படை இச்சொல்லை எப்படி பிரிக்கலாம்?
பெரும்படை பெருமை கூட்டல் படை கூட்டல் படை தமிழம்மா பெருமை கூட்டல் படை தமிழம்மா பெருமை கூட்டல் படை தமிழம்மா இதெல்லாம் உல்டாவா கொடுத்துருக்காங்கம்மா. நெக்ஸ்ட் தமிழம்மா அப்போ சிக்ஸ்த் क्वेश्चनக்கு நிழலாகும் பெருமை கூட்டல் நிழலாகும் தமிழம்மா ஆன்சர் தமிழம்மா நிழலாகும். தமிழம்மா நிழலாகும் தமிழம்மா நிழலாகும். வெரி குட்மா. ஆலமரத்தோட விலை எப்படி இருக்கும்? குளத்துக்குள்ள இருக்கிற மீனின் முட்டையை விட மிகச் சிறியதா இருக்கும்னு சொல்றாங்க. ஆலமரத்து நிழலில் தங்கும் படைகள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இந்த பாடலோட பொருள் எதோட ஒப்பிட்டு கூறப்படுகிறது? நாம் செய்யக்கூடிய உதவி. இப்பாடலின் பொருள் பிறருக்கு உதவி செய்தால் பிறருக்கு ஏற்படும் நன்மையால் முன்னாடி உங்களுக்கு இங்க குதிரை கொடுத்துருக்காங்க, எனக்கு வேற என்னமோ கொடுத்துருக்காங்க. உதவி இங்க வேற அவங்களுக்கு வேற இங்க யார் மாறி எல்லாரும் மியூட் பண்ணு. மியூட் பண்ணு. அந்த குதிரை இங்க இருக்கு பாரு, சொல்லின் பொருள் பொருத்தமான நிறுத்தற்குறியீடுகள் எல்லாரும் புரிஞ்சுட்டீங்களா? குதிரையா? எஸ், இல்ல சென்டென்ஸ். மைலிதா, பாலகாத்தி மியூட் பண்ணுங்க மைக். தமிழம்மா இப்ப நீங்க சொன்னது எங்கேயும் தமிழம்மா எழுதணும்? क्वेश्चन आंसर கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதுறீங்களா? அனுப்பிச்சிருப்போம் பாத்தீங்களா? அதை வந்து பார்த்து கிளாஸ் ஒர்க்ல எழுதிருங்க. இப்ப பாருங்க, பொருத்தமான நிறுத்தற்குறியீடுனா என்னது? பஞ்சுவேஷன் மார்க்ஸ். இப்ப ஆஹா என்ன சுகம் தெரியுமா அப்படிங்கறது எப்படி என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல பஞ்சுவேஷன் மார்க்ஸ். ஆஹாக்கு பக்கத்துல ஒரு ஆச்சரிய குறி தமிழம்மா. அப்புறம் தெரியுமா பக்கத்துல கேள்வி தமிழம்மா. தெரியுமா பக்கத்துல ஒரு கேள்வி குறி தமிழம்மா. ஓகே குட். என்னை கட்டி போடுகிறார்கள். ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப் மட்டும் தான் இங்க. ஆமாவா? குட். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொன்ன மாதிரி இங்கேயும் ஒரு அப்பாஸ்ட்ரோபிஸ் குறி, இங்க அப்போஸ்ட்ரோபி குறி இது என்ன பக்கத்துல ஒரு क्वेश्चन மார்க் போட்டு வெச்சிட்டோம். அடுத்து ஃபோர்த், நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? கேள்வி கேக்குறாங்க. அதனால என்ன பண்ணுவோம்? क्वेश्चन मार्क காய்கறி கடையில் வேண்டிய இங்க பாருங்க, தக்காளி, கத்தரி, புடலை இதுக்கெல்லாம் கமா போடுறோம். தக்காளிக்கு கமா, கத்திரிக்காய் கமா, புடலைக்கு போடக்கூடாது. ஏன்னா தக்காளி கத்திரிக்கு மட்டும் ரெண்டுக்கும் கமா வேணும். ஆகியவற்றை வாங்கி வந்து இங்க லாஸ்ட்ல முற்றுப்புள்ளி வைக்கணும். குட். எல்லாரும் சூப்பரா சிறப்பா செய்திருக்கீங்க போல இருக்கு. அடுத்து பாருங்க, மொழியோடு விளையாடு. சொல் ஒன்று பொருள் இரண்டு. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருங்க. எல்லாம் பிக்சர் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருப்போமே. ஆமாவா? வயலில் மேய்வது ஆடு, அழகாய் நடனம் ஆடு. மாதத்தின் மறுபெயர் திங்கள். எழுதிட்டீங்களா? திங்கள். நிலவை குறிப்பது திங்கள். எழுதிட்டீங்களா? திங்கள் எழுதிருக்கீங்களாமா? தமிழம்மா எழுதியிருக்கேன். தமிழம்மா எழுதலன்னா எழுதிக்கோங்க. படிச்சு பார்த்து எழுதிக்கோங்க, உங்களுக்கே தெரியும். அப்படி இல்லைன்னா மேம் அனுப்பிச்சு விடுறேன், இதுக்கான ஆன்சர் அனுப்பிச்சு விடுறேன், அப்புறம் எழுதிக்கோங்க. சரியா? பாருங்க, வகுப்பில் பாடம் என்ன படிக்கணும்? படி. வகுப்பில் பாடம் படி. வகுப்பில் பாடம் படி. படி. பாருங்க, வகுப்பில் பாடம் படி. வகுப்பில் பாடம் படை. வாடி செல்ல உதவும் படி. மாடி செல்ல உதவுவது படி. படி. ஓகேமா. படி படி. வகுப்பில் வகுப்பில் படி. ஆடி செல்ல உதவும் படி. தமிழப்பா. வளைந்து ஓடுவது ஆறு. தமிழப்பா. ஆறிந்த எண்ணின் பெயர் ஆறு. தமிழப்பா. ஆறு. ஓகேவா? குட். பூக்களை தொடுத்தால் பூக்களை வச்சு கட்டிக்கிட்டே வந்தோம்னா அது என்ன சொல்லுவோம்? மாலை.
அலை அந்தி சாயும் பொழுது தவளப்பா மாலை மேலோக்குலகரம் மாலைக்கு மேலோக்குலகரம் சூப்பர் சூப்பர் சூப்பர். சோற்றின் மறுபெயர் அண்டம் சோற்றின் மறுபெயர் அண்டம் அழகிய பறவை அண்டம் தவளப்பா ரெண்டு சொல்லியிருந்தா சொல்லிருக்கீங்க. நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? தெரியுமா அடுத்து வாங்க, மேம் அடுத்த பேஜ் போலாம். மேம் பென்சில் சீவிய ஏமா மேம் பாலகத்துக்கு என்ன வேணும்? மேம் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் வளைந்து ஓடுவது ஆறு. ஆறு ஆறு. எஸ் மேம் இந்த எண்ணின் பெயர் ஆறு, நமக்கு தெரியும். எஸ் மேம் கலையும் ஃபோர்த் கையும் ஒன் மேம் என்னமா? ஃபோர்த் ஒன் பூக்களை தொடுத்தால் மாலை. அந்தி சாயும் பொழுது மாலை மேலோக்குலகரம் மானெடில் மேலோக்குலகரம் லை. சோற்றின் மறுபெயர் அன்னம். மறுபெயர் அண்டம் ரெண்டு சுழியின் ரெண்டு சுழினா அன்னம், ரெண்டுக்குமே அன்னம். ஓகேமா. பென்சில் சீவிய துகள்களை கொண்டு படங்களை உருவாக்கிட்டீங்களா? இதே மாதிரி இது மாதிரியும் சரி, இதை விட அழகாவும் உங்களால உருவாக்க முடியல. இங்க பாருங்க, பட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, லீஃப் வச்சிருக்காங்க, ஃபிளவர் வச்சிருக்காங்க, செம்ம அழகா இருக்குல்ல? அது மாதிரி பண்ணிட்டீங்களா புக்ல நீங்க எல்லாரும்? தமிழம்மா டைம் இருக்கும்போது பண்ணுங்களேன், அழகா பண்ணி. சரி தமிழம்மா இல்லைங்க தமிழம்மா கிளாஸ் முடிஞ்ச உடனே ஃப்ரீயா தானே இருப்பீங்க? கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயா இருப்பீங்கல்ல? ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் தானே நடக்குது. அதனால இதெல்லாம் அழகா பண்ணி வைங்க, சரியா? இல்லைன்னா ஒரு A4 ஷீட் எடுத்து நீங்க அழகா பண்ணிடுங்க. புக் அசிங்கம் பண்ண வேண்டாம். ஒரு A4 ஷீட் எடுத்து இது மாதிரி ஃபிளார் ஒட்டினீங்கன்னா அம்மா அப்பா இல்ல அக்கா அண்ணா யாராவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒட்டி அழகா உருவாக்கி உங்க பேரெல்லாம் எழுதுங்க, சரியா? இது ரொம்ப குட்டியா இருக்கு, அதனால A4 ஷீட் எடுத்து எழுதி புக்ல ஒட்டிடலாம், சரியா? நெக்ஸ்ட் வாங்க, இணைந்து செய்வோமா? கூடையில் இருக்கும் சொற்கள் முதல் எழுத்து ஒன்று போல் வரும். ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கற? அவங்களே அனுப்புறாங்களா? பார்க்கவி மேம் அனுப்புறாங்களா? பார்க்கவி ஓகே. கூடையில் இருக்கும் சொற்கள் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து முதல் பழத்தில் எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து தமிழம்மா அது எழுதி முடிச்சிட்டாங்க தமிழம்மா. அன்னைக்கு தான் தமிழம்மா நீங்க சொன்னீங்க. எழுதி முடிச்சிட்டாங்க தமிழம்மா. எல்லாரும் எழுதியாச்சா? குட், வெரி குட், சூப்பர். இது மாதிரி அன்னைக்கு தான் தமிழம்மா நீங்க சொன்னீங்க. ஓகேமா, கவனிங்க. எழுதாதவங்க எழுதுறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? கவனிங்க. ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெசனுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஷீட்லாம் இதுல இருக்கும், क्वेश्चंसலாம் இருக்கும். இதையும் பார்த்து கவனமா எழுதி ஆன்சர் பண்ணி அனுப்புங்க, சரியா? அடுத்து பாருங்களேன், இங்க ஒரு குட்டி தகவல் நமக்கு கொடுத்திருக்காங்க. மீன்களில் 22,000 வகையான மீன்கள் உள்ளன. அழகு பேசாத பேச நிலவு குறிப்பது வெளிச்சம். மீன்கள் 22,000 வகை மீன். தமிழம்மா மைக் மியூட் பண்றேன். வானகத்தி மேம் தமிழம்மா பழத்துல எழுதுது. நிலவை குறிப்பது என்ன வேணும்பா? பழத்துல எழுதுது. நான் என்ன எழுதுது தமிழம்மா? தெளிவா கேட்கணும். என்ன கேக்குறது தெளிவா கேட்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்ச உடனே கால் பண்ணுங்க, சரியா? நிறைய டவுட் இருந்ததுன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க. இப்ப கவனிங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு வேண்டாம், சரியா? ஓகே, எல்லாரும் மைக் மியூட் பண்ணு. ரித்திக் கிஷோர் மைக் மியூட் பண்ணு. ரித்திஷ் கிஷோர். மீன்களில் 22 யாரும் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் கிளாஸ் எடுக்கணும். அப்புறம் மேமும் கவனிப்ப, நீயே கிளாஸ் எடுத்துரு, சரிங்களா? மீன்களில் 22,000 வகையான மீன்கள் உள்ளன. எத்தனை வகை இருக்கு? 22,000. மியூட் பண்ணவே இல்லம்மா. பாலகார்த்தி கிளாஸ் ஆரம்பிச்சு எல்லாரும்
சிறியது கோபி வகையை யாருமா தயவு செய்து மைக் மியூட் பண்ணுங்களேம்மா. யார் பேசிட்டே இருக்கீங்க? பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பேசுறது நான் பேசுறது எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். கிளாஸே சரியா பண்ண முடியாது இல்லையா செல்லம்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இல்ல 4th ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டீங்க, பெரிய குழந்தைங்களா ஆயிட்டீங்க. மேம் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா ஃபாலோ பண்ணா வெரி குட் இல்லையா? இன்னும் யாரோ மியூட் பண்ணலாமா? இன்னும் ஒருத்தர் மியூட் பண்ணாமலே இருக்கீங்க. மீன்கள்ல எத்தனை வகை இருக்குன்னா 22,000 வகை இருக்காமா. அதுல ரொம்ப சின்ன வகை எது அப்படின்னா கோபி அப்படிங்கிற ஒரு வகை. இதோட நீளம் பாத்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர் தான். சின்ன ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து 2 இன்ச் குறைவா தான் இருக்கும். சின்ன ஸ்கேல் சைஸ் விட சின்னது. மிகப்பெரிய மீன் எதுனா திமிங்கலச்சுறா. திமிங்கலம் அப்படின்னு சொல்லுவோம். திமிங்கலம் ஆளையே முழுங்கிடும். இதோட நீளமே பாத்தீங்கன்னா 18 மீட்டர். 18 மீட்டர். அது 13 மில்லிமீட்டர். இது என்னது 13 மில்லிமீட்டர்னா எப்படின்னா நம்ம ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும். 13 மில்லிமீட்டர்னா ஒரு விரலை விட 1 இன்ச் சைஸ் தான் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியா. திமிங்கலம் பாத்தீங்கன்னா 18 மீட்டர் ஆகும். 1 மீட்டர்னாவே நம்மளை விட நம்ம ஹைட்டுக்கு இருக்கும். 1.5 மீட்டர்னா நம்ம ஹைட்டுக்கு இருக்கும். 18 மீட்டர்னு நினைச்சு பாருங்களேன், எவ்வளோ நீளமா இருக்கும் திமிங்கலம் இல்லையா? அப்போ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்திருக்காங்க இந்த பாக்ஸ்ல. அடுத்து நம்ம செய்ய போற தமிழம்மா, your voice is low. தமிழம்மா, பேர் சொல்லுங்கம்மா. யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. ஹேசிகா. தமிழம்மா, யாருமா? ஜெய்சிகாவா? ஹேசிகா. தமிழம்மா, ஓகேமா, நான் சத்தமா நீங்க அமைதியா கவனிங்க. ஓகே தமிழம்மா. அம்மா, கீழ ஒரு பெரிய பாக்ஸா கொடுத்திருக்காங்கல்ல தமிழம்மா, அது என்னது தமிழம்மா? அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசிட்டீங்கன்னா நான் எப்படிமா பதில் சொல்றது? கொஞ்சம் கவனிங்க. செய்தித்தாளில் பிறருக்கு உதவியாக வரும் செய்திகளை சேகரித்து செய்தி தொகுப்பு ஒன்று தயார் செய்க மற்றும் கீழே உள்ள செய்தி துணுக்கு கட்டத்தில் ஒட்டுக. இங்க செய்தி துணுக்கு கொடுத்துருக்காங்களா? இப்ப மற்றவங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி ஏதாவது வேலை வாய்ப்பு செய்திகள் இருக்கும், அல்லது இந்த பையன் இந்த மாதிரி உதவி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு பரிசு கொடுத்திருப்பாங்க, அல்லது யாராவது யாருக்காவது உதவி செஞ்சதை போட்டிருப்பாங்க இல்லையா, பரிசு கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்திகள். இன்னும் யாரும் மியூட் பண்ணலமா? யாராவது செய்தி கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து கட் பண்ணி இங்க ஒட்டணும். செய்தித்தாள்ல ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யற மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும், அல்லது கல்வி செய்திகள் இருக்கும், செய்தித்தாள்ல வேலை வாய்ப்பு செய்திகள் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கிறத எடுத்து கட் பண்ணி ஒட்ட சொல்லிருக்காங்க. சரியா? ஏதாவது ஒரு நியூஸ் கிடைச்சதுன்னா எடுத்து ஒட்டுங்க. அப்படிங்கும்போது பேக்கிங் எக்ஸ்பென்சஸ்னு ஆன் சேல்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன மீனிங்? பொருளை விற்பனை பண்றதுக்காக பேக்கேஜிங். நெக்ஸ்ட் ஓகேவா? அப்ப அது எங்க வரணும் சொன்னானே, நம்ம பார்ப்போம் இல்லையா? இணைப்பு சொற்கள் பாருங்க. இப்ப மீதி ஐட்டமா நம்ம அப்ளை பண்ணிட்டோம். என்ன பண்றீங்க, இதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா நோட்ல மைக் மியூட் பண்ணுங்கம்மா. 2 லைன் இந்த பக்கம் பக்கம் எந்த பக்கம் எந்த அதிகமா இருக்கு இணைப்பு சொற்கள் என்னென்ன? அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், இந்த மாதிரி சொற்கள் பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 தொடர்களை இணைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அப்படின்னு பார்த்தோம். பாருங்க, இங்க இருக்க சென்டென்ஸ் நம்ம படிக்கலாம் ஒரு முறை. பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இருக்காங்க, அதனால் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. ஆனால் இங்க இணைப்பு சொல். அப்பா அடுத்தது, பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. எனினும் அப்படிங்கிறது ஒரு இணைப்பு சொல் இல்லையா? நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். ஆகையால் அப்படிங்கிறது ஒரு இணைப்பு சொல். தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். எனவே அப்படிங்கிறது ஒரு இணைப்பு சொல். ஓகேமா? இன்னைக்கு வந்து வெற்றி வேர்க்க அந்த 7வது லெசனும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயிற்சிகளும் நம்ம பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கு பயிற்சித்தாள், வினாவிடை, கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா அதை அப்படியே அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி நீட்டா குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? மீண்டும் அடுத்த வகுப்புல அடுத்த லெசனை புதுசா நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நன்றி தமிழம்மா. நன்றி தமிழம்மா.
நன்றி தமிழம்மா.